ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, திருமண வாழ்க்கை எப்படி அமையும், காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள், குடும்ப வாழ்க்கை என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே நமது வீடியோக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் நம்ம வீடியோ ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே. மேலும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணி சந்தாதாரராக மாறல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிக முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. நிறைய நண்பர்கள் பெல் பட்டனை இன்னும் அழுத்தாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனலிட்டிக்ஸில் எங்களுக்கு காட்டுதுங்க கூகுளில். ஸோ நீங்கள் அனைவருமே பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களான்ட்டு மிக முக்கியமாக ஒரு செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சுட சுட புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க, மொபைல் தேடி வந்துட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் நண்பர்களே. இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி 2023ஆம் வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆவணி மாதம் 4ஆம் நாள். இன்றைய தினம் சுப முகூர்த்த நாளாக அமைந்துள்ளது நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் நாகபஞ்சமி தினமாக அமைந்துள்ளது நண்பர்களே. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நமது மீனராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் மாலை 3:55 வரை ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் அதன் பிறகு ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்துடுறாருங்க. எனவே இன்றைய தினம் மாலை முதல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஏற்படுகிறது. எனவே முக்கியமான ஏதாவது பேச்சுவார்த்தைகள் அல்லது முக்கியமான செலவுகள் ஏதாவது செய்யணும் அப்படின்னாலும் சரி, அல்லது உங்கள் வாழ்க்கைக்கு அதிமுக்கியமான சில முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னாலும் சரி, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு மாலைக்குள்ளே நீங்கள் முடிச்சுறது நல்லது. அப்படி இல்லைன்னா 2 நாட்கள் கழித்து நீங்கள் செய்து கொள்ளலாம், 2.5 நாட்கள் கழித்து. ஸோ நீங்கள் இப்பொழுது இந்த சந்திராஷ்டம தினத்துக்காக பிளான் பண்ணிக்கோங்க. மாலை நேரத்துக்குள்ளார சில அவசியமான வேலைகளை முடிச்சிருங்க நண்பர்களே. ஆனால் இந்த தினம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகமான ஒரு தினமாக உங்களுக்கு அமையுதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு சந்திரன் செவ்வாய் சேர்க்கையானது மாலை கிட்டத்தட்ட 4 மணி வரைக்கும் 7ஆம் இடத்துல இருக்குதுங்க. இது பெரிய யோகமான அமைப்பாக உங்களுக்கு கருதப்படுகிறது. இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும் நண்பர்களே. பண வரவுகள் ரொம்ப ரொம்ப திருப்தியாக அமையக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுது நண்பர்களே. வியாபாரம் தொடர்பாக வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படலாம். நல்ல சுகம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது நண்பர்களே. சமுதாய பணிகளில் புதிய புதிய அறிமுகங்கள் இன்னைக்கு நிறைய உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. எப்பாடுபட்டாவது நீங்க கொடுத்த கமிட்மெண்ட்டை கொடுத்த வாக்குறுதிகளை இந்த தினம் நிறைவேற்றி மகிழக்கூடிய யோகம் உங்களுக்கு இன்னைக்கு அமைந்திருக்கிறது நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள்ல அல்லது வம்பு வழக்குகள் சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு சாதகமான நல்ல முடிவு கிடைக்கும். எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி பெருகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே. புதுசா சில பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரியான பொருட்கள் வாங்குறதுல இன்னைக்கு உங்களுடைய ஆர்வம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை வாங்கியே தீரணும்னு நீங்க அடமெண்ட்டாக பிடிவாதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட உங்களுக்கு உருவாகும் நண்பர்களே. இல்லற வாழ்க்கையில கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய ஒற்றுமை இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். மகிழ்ச்சியான ஒரு இல்லற வாழ்க்கை தினம் உங்களுக்கு காத்திருக்கு நண்பர்களே. அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு தேடி வரும். அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த புதிய பொறுப்புகள் மூலமாக உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையும் நண்பர்களே. இழுபறியா இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு திடீர்னு இன்னைக்கு நல்ல முடிவா நீங்க எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ ரொம்ப நாளா பெண்டிங்கா சில முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க முடிவெடுப்பீங்க. ஆனா முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களை மாலை 3:55 நீங்க செய்ய வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு விஷயம் நண்பர்களே. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிரக நிலைகள் நல்லாவே இல்லை நண்பர்களே. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருடைய தேவைகளையும் இன்றைய தினம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை பூர்த்தி செய்து மகிழக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. அந்நிய தேசத்திலிருந்து வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் சேரலாம். உங்களது கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. மாற்று கருத்தை வெளியிட்டவர்கள் எல்லாருமே இன்னைக்கு மனம் மாறி உங்க கருத்தை ஏற்றுக்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகளும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு. இன்னும் அற்புதமான ஒரு நாளுங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களை மனம் கலந்த காதலருடன் நீங்கள் குழப்பமான விஷயங்களை பேசக்கூடாதுங்க. இன்றைய தினம் மேலும் மேலும் நீங்க குழப்பத்தை உருவாக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நீங்க டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கிறது காதல் வாழ்க்கையை இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக இனிமையாக மாற்றித்தரும். மற்றபடி உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வுகளுக்கு இன்னைக்கு குறைவே இருக்காது நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல சந்தோஷமான ஒரு காதல் வாழ்க்கை இருக்குங்க. எங்கேயாவது சின்ன பயணங்களை மேற்கொள்ளலாம் உங்க காதலர் கூட.
சின்ன சிறுதூர பிக்னிக் ஏற்படுத்திக் கொள்வது உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும். நல்ல ஒரு பிளானை நீங்க போடலாம். ஆனா சில முக்கியமான வேலைகள் வரும்போது அந்த திட்டம் முழுமையாக வெற்றி பெறாமல் போகும் அப்படிங்கிறதுனால அதுல கொஞ்சம் நீங்க உங்க வேலைகளையும் கன்சல்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறது நல்லது நண்பர்களே. மிகச்சிறந்த ஒரு நாளுங்க காதல் வாழ்க்கையில. இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் வரும்போது நீங்க அலட்சியம் காட்டக்கூடாதுங்க. இன்றைய தினம் மாலை நேரத்துக்கு பிறகு நீங்கள் ரொம்ப உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும். உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது நண்பர்களே. இன்றைய தினம் யார்கிட்ட கடன் வாங்கி இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க திருப்பி செலுத்தக்கூடிய நல்ல சூழல் தான் இருக்கிறது. ஆனா புதுசா கடன் வாங்கக்கூடாதுங்க. மேலும் உங்ககிட்ட கடன் வாங்கி இருக்கிறவங்ககிட்ட நீங்க மேலும் மேலும் கடன் கொடுத்து ஏமாறக்கூடாது. ஸோ அதிலும் கொஞ்சம் கவனமா இருங்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்க நண்பர்கள் மூலமாக நல்ல அறிவுரைகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களது தனிப்பட்ட வாழ்வு குறித்து நண்பர்கள் நல்ல அறிவுரை வழங்குவார்கள். அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு அவசரமாக சில வேலைகள் வரும்போது அதை நீங்க சிறப்பாக மேனேஜ் பண்ணிக்கிறது அவசியம். உங்க வழக்கமான டைம் டேபிள்ல அது எப்படி நீங்க மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்க இன்னைக்கு திட்டமிட்டு ஒர்க் பண்ணுங்க நண்பர்களே. அலுவலக பணிகள் இன்னைக்கு யார் கூட நீங்க பேசணும்னு முயற்சி செய்தீங்களோ அவங்க கூட பேசுறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதுனால அலுவலக பணிகள் மகிழ்ச்சியாக இருக்கும் நண்பர்களே. இல்லற வாழ்க்கையும் உங்களுக்கு ஆனந்தமாக அமையும். ஏன்னா இன்னைக்கு உங்களது வாழ்க்கை துணையானவர் அவர் நினைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அவர் பேச நினைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்குவாரு. எனவே பழைய நினைவுகளையும் உங்க கூட அவர் ஷேர் பண்ணிக்கிறதுனால அந்த பழைய நினைவுகள் மூலமாக உங்களது வாழ்க்கை துணையின் அந்த நினைவுகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் உண்டு. உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு நண்பர்களே. உங்களது வாழ்க்கை துணையை அதை வெளிப்படுத்துறதுல ரொம்ப ஆனந்தமாக இருப்பார். எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுனால நீங்களும் சந்தோஷப்பட முடியும் நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் இன்றைய தினம் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். பண வரவுகள் திருப்தி தரும். முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது செலவுகள் செய்யறத நீங்க மாலை 3:55 முடிச்சிருங்க. உங்களுக்கு அற்புதமான ஒரு நாள்கள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா நமது மீனராசி என்பவர்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தினம் பிங்க் கலரை பயன்படுத்துங்க. இன்னைக்கு உங்களுக்கு பிங்க் கலர் லக்கியஸ்ட் கலராக அமையும் நண்பர்களே. மேலும் நம்பர் 4 4ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதிங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் எப்பாடுபட்டாவது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் ரொம்ப கவனமா இருப்பீங்க. அதை சிறப்பாக செய்து மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. வெளியூர் பயணங்கள் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரம் ரீதியாக வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீங்கள். மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி கெத்து காட்ட முடியும் நண்பர்களே. உத்தரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் அலுவலக பணிகள் கிடைக்கும். அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ரொம்ப நாளா முடிக்க முடியாம இழுபறியா இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு இன்னைக்கு திடீர்னு நல்ல முடிவு எடுப்பீங்க. அதை மாலை 4 மணிக்கு முன்னதாக நீங்க செய்து கொள்ள முடிவெடுக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். பொறுப்புகள் கூடுதலாக கிடைக்கும். ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் பஞ்சாயத்துகள்ல உங்களுக்கு சாதகமான நல்ல சூழல் ஏற்படும். சமுதாய பணிகள்ல நிறைய நபர்கள் புதிதாக அறிமுகமாகி உங்களுக்கு நல்ல நட்பு வட்டாரத்தை பெருகக்கூடிய வாய்ப்புகளையும் உருவாக்குவாங்க. நண்பர்கள் தான் மிகப்பெரிய சொத்துங்கிறதுனால அந்த சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் அதன் மூலமாக மகிழ்ச்சி மற்றும் ஆனந்தம் பெருகக்கூடிய ஒரு நாளுங்க இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.